வணக்கம் நண்பர்களே. பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 3 மாத காலத்துக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், அதிலிருந்து பின்வாங்காத கூடிய இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்புங்கன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவு நல்லதாக இருக்குதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பின்வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு பெரும்பாலும் அது சரியானது அமையனே சொல்லலாம். எப்பயுமே மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க மூளைங்கிறது எப்போதும் சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கோ, ஏதோ ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணமும் அப்படி தான், இவங்களுடைய குணமும் அப்படி தான்னு சொல்லலாம். நிறைய வித்தைகள், அதாவது நிறைய கலை சார்ந்த அறிவுங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய குணங்களுக்கு பிடிச்சிரும்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசி அன்பர்களுடைய குணங்கிறது எல்லாருமே கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குணம் மட்டும் இல்லை, தோற்றமும் அப்படி தான். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். பட்ட துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நாட்கள்ங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதுலேயுமே 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஒரு புதுசாக வழி பிறக்கமாக பிறக்காதான் காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே எந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம் தான். கூடவே சனி பகவான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் அற்புத பலனை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. எந்த வகையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் 30 ஆண்டுக்கு பின்னாடி சனி பகவான் வந்து அமர இருக்கிறார். இனிங்களுக்கு எல்லா வகையிலும் மாற்றம் தாங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனை சந்திச்சு வந்தாங்க இல்லையா, அது எல்லாமே மாறும். ஏன்னா இது வரைக்குமே ஜென்ம குரு நடந்திருக்கலாம். ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்கிரனா இருக்கிறதால வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான நேரம், உடல்லையும் சரி மனசுலையும் சரி ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. அதாவது முகப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதனாலேயே மனசில் ஒரு தெம்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான காலகட்டமாக அமைய போகுது. அதே மாதிரி உங்களை உதாசனப்படுத்தணுங்க எல்லாமே இனி உங்கள் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜென்ம குரு பாதிப்பால் 8 மாதமாக பொறுத்த வரைக்குமே பல்வேறு மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க தான் இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தை வரதால பூரண லாபம் கொடுக்க போகுது. தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். சனி பகவான் பாதகபதியாக இருந்தாலுமே ராசி அதிபதி நட்பு கிரகம் அமைஞ்சிருக்கிறது. ரிஷபராசிக்கு அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது பாக்கியமான பலன்கள்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம், செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சம்னு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தாங்க இருக்குதுங்க. புதுசாக கிளை தொடங்குறதா இருக்கட்டும், ஐடி, ரியல் எஸ்டேட், எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் புதிய ஒரு அணுகுமுறையால் எல்லா வகையிலும் சிறப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் வெற்றிங்கிறது கிடைக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்து பயணித்தாலும் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். மாபெரும் யோகங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரதால பணம் வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும், பெயர் புகழ் எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுக்குள்ளே நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு, விசா கிடைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டை நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சனி 10ஆம் பார்வையை பார்க்கறதால வம்பு வழக்கு இதில் எல்லாத்துலேயுமே தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பூரணமான பலனை பெறணும்னா சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு எல்லா விஷயத்திலுமே அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு வர்றது பூரணமாக வெளிநாட்டு தொடர்பில் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கதவு திறந்திருக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப தைரியமாக செயல்பட போகிறீங்க. செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைக்கூடி வரும். தொழிலாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், சுப காரியங்கள் ஏற்பட இருக்கிறதால ஒரு பூரண பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அளவில்லாத நல்ல பலன் அளித்தரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரப்போகிறாங்கன்னு சொல்லலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத முழுமையாக நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் நிலை பொறுத்த வரைக்குமே குரு பகவானால் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே பல்வேறு விதமான சிக்கல்களை தான் சந்திச்சுட்டு வரீங்க. இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குரு பகவானால் இது வரைக்கும் உங்களுக்கு செய்யாமல் இருந்த எல்லா நல்ல விஷயங்களுமே இனி உங்களுக்கு செய்ய தொடங்கக்கூடிய நேரம். வேறு ராசிக்கு குரு பகவான், அதாவது உங்கள் ராசிலிருந்து இடம் மாறக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் ஒரு ராசியில் 11ஆம் வீட்டுக்கு வர்றப்ப நில சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதுசாக வீடு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாக அமையும். தொடர்ந்து இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். நிதி நிலைமையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட பாருங்கள். குடும்பத்தோடு இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை 8ஆம் இடத்தை பார்வையிடக்கூடிய இந்த நேரம் பணங்கிறது தானாக தான் வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக கிடைக்கும். தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, புதிய தொழில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக நடந்தவங்க கூட இனி உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. ரொம்ப தூர பயணம் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம். எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலமாக இந்த காலம் அமைப்போகுது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சரியான காலகட்டம். மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குரு பகவான் இடமாற்றம் செய்கிறப்ப உங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம். அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம். கூடவே ஒரு கனிவான பேச்சு திறமைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும். இயல்புலேயே பேச்சு சாதுரியத்தாலே எல்லாருமே கவரக்கூடியவங்களாக தான் இந்த ரிஷபராசி அன்புகள் அமைப்பாங்க. கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே திருமண வரன் அமையலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. மனதளவில் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கிறதால தொடர்ந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கமானவங்களுடைய பலம் பலவீனங்களை புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு மேம்பட போகுது. பழக்க வழக்கங்களை கூட இந்த நேரம் மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். இயல்புலேயே கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த ரிஷபராசி அன்புகள் தான். உழைப்புக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க, வேலைக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நிலையான வாய்ப்பு காத்திருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம். வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் நிதான அவசியமாக தேவைப்படும். பாக பிரிவினை மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பு தான். பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. உறவினர் வகையில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனுசரித்து போக பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆடம்பர பொருள் மேலே உங்களுக்கு நாட்டம் அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே அதை எல்லாமே குறைச்சிட்டு சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். தாய் மாமன் வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் வேலை ரீதியாக உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பாராத சில பயணம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். சோர்வு ஒரு புதுவிதமான அனுபவங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன தொற்று நோய்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே அது படிப்படியாக குறையுன்னு சொல்லலாம். கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். குரு அருள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால, துணையாக இருக்கிறதால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இது வரைக்குமே வேலையில் பொறுத்த வரைக்குமே உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி அமைஞ்சிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்று சொன்னால் அதை முரண்பாடான கருத்து தான் அதிகமாக வந்திருக்கும். இனி உங்களுக்கு உங்கள் நுட்பமான அறிவால் எல்லாமே சிறப்பாக செய்ய போகிறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு இறங்கு முகமே கிடையாது, ஏறுமுகம். சக ஊழியர்கள் இடத்துல மட்டும் கொஞ்சம் கோபமான பேச்சுக்களை குறைச்சிக்க பாருங்கள். மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருந்துட்டிங்கனாவே இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் ஆலோசனை, அதாவது உங்கள் பேச்சுக்கு உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கும். தம்பதிகள் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. இது வரைக்குமே தம்பதிகளில் ஒரு அந்யோன்யங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் நல சார்ந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். பிள்ளைகள் மேலே அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாகனம் சொத்து சேர்க்கை இது எல்லாமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா
நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி துணையை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மறுமண முயற்சி இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். தொடர்ந்து பெருமாள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செஞ்சுட்டே வாங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க. நன்றி.